கோவை குனியாமுத்தூர் அருகே கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கையை திருடிவிட்டு மயக்கத்தில் உண்டியல் அருகே படுத்துறங்கிய திருடனை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். திருட வந்த இடத்தில் சாவகாசமாக கொரட்டை விட்டு தூங்கிய திருடனுக்கு பொதுமக்கள் கொடுத்த மெகா விருந்தின் பின்னணி என்ன? கோவை மாவட்டம் கோவை புதூரில் உள்ள கோவிலில் வழக்கம் போல பூஜையை முடித்துவிட்டு பூசாரி கோயிலை பூட்டிவிட்டு சென்றார். மறுநாள் காலை வந்து பார்த்தபோது கோயிலின் கதவு திறக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த பூசாரி உள்ளே சென்று பார்த்தபோது கோயில் உண்டியல் உடைக்கப்பட்டு காணிக்கை திருடப்பட்டிருப்பது தெரிய வந்தது. மேலும் உண்டியல் அருகே மர்ம நபர் ஒருவர் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். பார்த்ததும் உறைந்து போன பூசாரி கோயில் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தகவல் அளிக்க அங்கு ஏராளமானோர் கூடினர். தூங்கிக் கொண்டிருந்த நபரை எழுப்பி விசாரித்த போது அவர் கோயில் உண்டியலை திருட வந்ததும் போதையில் இருந்ததால் அயர்ந்து தூங்கியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் பிடிபட்ட நபர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலைச் சேர்ந்த சின்னையன் என்பதும் கோவையில் வாடகை வீட்டில் தங்கி கட்டட வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இவர் மீது புதுச்சேரியில் பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சம்பவத்தன்று சின்னையன் இரும்பு கம்பியால் கோயில் உண்டியலை உடைத்து அதிலிருந்து 8000 ரூபாய் காணிக்கையை திருடியுள்ளார். அப்போது கடும் மழை பெய்து கொண்டிருந்ததால் சிறிது நேரம் காத்திருந்த சின்னையன் மது போதையில் அயர்ந்து தூங்கியுள்ளார். இந்நிலையில் சின்னையனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவரிடமிருந்து உண்டியல் காணிக்கையை மீட்டு கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். கோயில் உண்டியலை உடைத்து காணிக்கையை திருடிவிட்டு கிறக்கத்தில் உண்டியல் அருகே படுத்துறங்கிய திருடனை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.